ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் முழுமையான பக்தியுடனும் பணிவுடனும் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயி, எங்களின் இதயம் தங்களுடையது, எங்களின் மூளை தங்களுடையது, எங்களின் கவனம் தங்களுடையது, எங்களின் வாழ்வு தங்களுடையது, எல்லாம் தங்களுடையது. தாயி, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயி, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய எங்களின் நிலைப்பாட்டில் எவ்வித தடுமாற்றங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இல்லாத நிலையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். எங்களின் இந்த தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கும் அதன் மூலம் எங்களுள் அமைதியும் ஆனந்தமும் நிலவி இருக்கவும் தயவு செய்து அருள் புரிந்து அனுமதி தாருங்கள். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் எப்பொழுதும் சமநிலை நிலவி இருக்க அருள் புரியுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது இரு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் தத்துவத்தால் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் தூய ஆத்மாவாக எங்களின் நிலைப்பாடு நிலையாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் செழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அதன் மூலம் எங்களின் சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கும் அதன் மூலம் எங்களின் செயல்களில் மேம்பட்ட நிலைப்பாடு நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு எங்களின் ஆத்மாவை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் செயல்களில் உண்மையும் சத்தியமும் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியில் நிலைத்திருக்கும் பொழுது எங்களின் சக்கரங்கள் அனைத்தும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் சமநிலையில் அமைதியான நிலையில் இறைவனின் அந்த ஆனந்த உணர்வை நாங்கள் உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் தூய ஆத்மாவாகவும் தூய்மையான செயல்களை செய்பவர்களாகவும் சமநிலையில் இருக்கின்ற அந்த நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற தன்மையுடன் இருப்பவர்களாக எங்களை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम्
अवपुरस्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातप
गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், ஹிருதய சக்கரம் கொண்டு வந்து நம்மளுடைய விசுத்தி சக்கரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்துவோம். விசுத்தி சக்கரத்தின் தெய்வம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா, இடது விசுத்தியில் ஸ்ரீ விஷ்ணு மாயா, வலது விசுத்தியில் ஸ்ரீ யசோதா மாதா. நம்மளுடைய விசுத்தி சக்கரத்தின் குணங்கள் சாட்சி பாவம், பற்றற்ற நிலை, சகோதர சகோதரி உறவுகள், தன்னம்பிக்கை, நமக்கு நம்மளுடைய விசுத்தி சக்கரத்தின் குணங்களும் அவற்றின் தன்மைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுத்தி சக்கரம் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரிய வரும். நமக்குள் இருக்கின்ற இந்த தியானத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற அந்த ஆன்மீக சக்தியானது நாம் தினம் சந்திக்கும் பிரச்சனைகளை சாட்சி பாவத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நாம் ஒரு நடிகராக இருந்து மட்டுமே அதை காண வேண்டும். கூட்டு விழிப்புணர்வில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய தியானத்தில் நாம் ஆழமாக சென்று தெய்வீக அதிர்வுகளை உணர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய திறனை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் பரிபூரணத்துவத்தின் ஒரு துளியாக, அதாவது முழுமையோடு நாம் கலந்திருக்கின்ற அந்த நிலையை உணரும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலும் உள்ள சூட்சும சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும். அதேபோல் பிறரது சக்கரங்களிலும் இருக்கின்ற அந்த குறைபாடுகளையும் நம்மால் கண்டறிய இயலும். நம்முடைய ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நமது சாட்சி பாவத்தன்மை பிரதிபலிக்கும். எல்லா விஷயங்களிலும் காட்சிகளாக மட்டுமே நமக்கு தென்படும். இந்த காட்சிகள் அனைத்தும் நமது ஆத்மா சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நாம் உணர்வோம். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்மளுடைய தியானத்தின் மிக முக்கியமான ஆழமான நிலைப்பாடாகும். நம்முடைய சக்கரத்தில் விசுத்தி சக்கரத்தில் கிருஷ்ண தத்துவம் மிகவும் முக்கியமானது. நம்மளுடைய சகஸ்ரார திறக்கப்படும் பொழுது நுண் அதிர்வுகள் வெளிப்படும்.
இப்போ பரிணாம வளர்ச்சியில் மட்டும்தான் நம்ம முழுமை அடைய முடியும். ஆனால் பரிபூரணத்துவம் அடைய முடியாது. நம்மளுடைய சகஸ்ரார திறக்கும் பொழுது அது பிரகாசம் அடைந்தால் நம்மளுடைய விசுத்தி சக்கரமும் பிரகாசம் அடையும். இது நம்மளுடைய கூட்டு தியானத்தினால மட்டும்தான் நம்மளால பெற முடியும். நம்முடைய இந்த சக்கரத்தில் 16 இதழ்கள் இருக்கும். இது நம்மளுடைய முகம், காது, கண்ணு, மூக்கு, கழுத்து போன்றவற்றை கண்காணித்து செயல்பட செய்வது நம்மளுடைய விசுத்தி சக்கரம்தான். இந்த விசுத்தி சக்கரத்தில் நம்ம சக்தி பெறும் பொழுது நமக்குள்ள சாட்சி பாவம் ரொம்ப சுலபமாக பெற முடியும். நமக்குள் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், சோதனைகள் எதுவும் நம்மளை பாதிக்காது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சாட்சி பாவம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த பிரச்சனையில நம்மளுடைய சிந்தனையை, எண்ண ஓட்டத்தை செலுத்தாம கண்காணிப்பதன் மூலமே அந்த பிரச்சனைக்கு சுலபமா தீர்வு காண முடியும். சாட்சி பாவத்துல இருக்கும் பொழுது ததாஸ்து என்பது நாம் அலைகளை கண்காணிப்பது போல அந்த நிலை மட்டும்தான் நமக்கு இருக்கும். அப்போ நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தீர்வு காண்பது சுலபமாக இருக்கும். அதனால நமக்குள்ள அந்த சாட்சி பாவத்தை நம்மளுடைய தியானத்தின் மூலமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குண்டலினி தாய் சகஸ்ராராவை நோக்கி மேலே செல்லும் பொழுது அவங்க நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியை நிலைநிறுத்துவாங்க. அப்போ நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாம் செயல்படும் பொழுது எல்லாமே முழுமையான சக்தியை பெறும். அப்போ நம்மளுடைய விசுத்தி சக்கரத்திலையும் அந்த தெய்வீக சக்தி வெளிப்படும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே பிரச்சனைகளை கடந்த நிலையில் இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த எண்ணங்களற்ற நிலைப்பாடு நிலை பெற்றிருக்கும். இப்போ நம்மளுடைய முழுமையை நாம் உணர்ந்தவர்களாகவும் முழுமையினுடைய அருளை பெற்றவர்களாகவும் நாம் இருப்போம். நமக்குள்ள கவனம் வெளியில போகாம உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கவனிக்க தொடங்குவோம். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய செயல்பாட்டில் எது சரி எது தவறு என்பதை நம்மளால் கண்டறிந்து கொள்ளவும் முடியும். அதன் மூலம் பிரச்சனையும் நம்ம சரி செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய கவனம் அந்த சாட்சி பாவத்தில் இருக்கும். இப்போ குண்டலினி மேலெழும்பி வரும் பொழுது அந்த தெய்வீக சக்தியோடு இணைந்து பிரகாசம் அடைந்து விசுத்தி சக்கரம் ஒளி பெறும். அப்போ நம்மளால் அந்த சாட்சி பாவத்தை எளிமையாக அடைய முடியும். மேலும் நமக்குள்ள இனிமையும் மாதுரியமும் நிலை பெற்றிருக்கும். அதே மாதிரி நம்ம யாரையும் புண்படுத்துகிற அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இருக்காது. நமக்குள்ள தர்மம் நிலை பெற்றிருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள சகோதரத்துவமும் நிலை பெற்றிருக்கும். அந்த சகோதரத்துவத்தில் உண்மை இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான பொய்யும் இல்லாத ஒரு நிலை நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அந்த தியானத்தில் நாம் உண்மையானவர்களாக இருக்கிறோம், மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையை நாம் அடைஞ்சிருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கும். பொய்மை இல்லாத தூய்மையான அன்புடன் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நாம் முழுமையோடு கலந்திருக்க விசுத்தி சக்கரம் மிக மிக முக்கியம். நமக்குள் அந்த புனிதத்துவமான ஸ்ரீ கிருஷ்ண தத்துவம் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்க நாம் நமது தியானத்தின் மூலமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्रीराधाकृष्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவை கொண்டு வந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் நமது விசுத்தி சக்கரம்.
கவனம் இதுவாக சகசிராரம். சகசிராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1999 தீபாவளி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. It is very, very fortunate and auspicious that we are celebrating the Diwali in Greece, especially in Delphi. It has a very ancient history, and as you know, Athena resided here. She was the primordial mother. Atha in Sanskrit means primordial. So, this place has been described, even the Puranas, as Manipur. Manipur is the Navi. Also in Sanskrit, Manipur means the Navi chakra. So it's described as the Manipur Dweep. It's written Manipur Te Dweepe. Just imagine these Puranas, these ancient time books. God knows how old they are. Must be at least 8,000 or maybe more. And they have described Greece as the Manipur Dweep, is the place of Navi. And where resides the Adishakti? That's the Athena. So, I mean, how it was known to them, maybe through torsion area, I can say, but is written very clearly. And same we find here is the place of Athena, which is in the Navi. Also, Athena is the primordial mother. They say, expressed herself first in the sea on the Navi. From there, she did all her work. Now we can say that in her movement, when she came down as existence, she created Sri Ganesha, and then she went to the right side and created Mahasaraswati. We can say the whole universe, all creations she created. And then she came down.
came down and settled as Kundalini, but coming down she created Mahalakshmi, principle which is for our ascent. This was her movement. But it is said that she incarnated in the now. Because maybe after doing all this, she incarnated in the Navi. And also we see that Ganesha's Kundalini is in the Navi. She incarnated in the Navi, they say, because the first pure knowledge, pure desire of a person or animal or anybody is hunger. That is in the Navi. And this hunger she wanted to satisfy or to direct or to handle. And that might be the reason she might have first come to the Navi. Now, this primordial mother that we have as Athena also has in her hand a Kundalini. Also, she has one strident. All this is sign that when she was born, she knew that she has to fight the evil forces in the Nabhi Chakra. All this history is really shown very clearly in the Greek mythology. But later on, this mythology took a very, very wrong path through human beings, as they know how to spoil everything. So what they did is to make all the gods and goddesses look like human beings. And so we have here many gods which are in India. They are represented even in the Greek mythology. But the Indian gods are kept very pure and really godly and saintly. But here it was brought down to the level of human beings. And so many gods who were there were shown to be little different from Indian gods because they made it human. It's very surprising how it was deviated gradually from one to another. Even in India, it's done. But it doesn't stay because we have Puranas. So every time people try to ruin it and spoil it, it goes back to the normal state because we have Puranas. But Puranas are not worshipped like Bible or like Quran or like any other such religious book, but they are just relating the history of the ancient times. And one has to just see it that it is intelligible, this can be explained, people can know about it. But the way they have described about Manipur Dweep was very much really great, and even at the time of Alexander, Greece was a very prosperous, extremely beautiful state. Because it is described by Chandabradai, one of the poets who came with him. Here and he described into all details what things are. And he has also described that there is a temple of the primordial mother very clearly of the Adishakti. And there is the Ganesha also sitting there. He has described it in all details. Also the steps going to the temple are 3.5, he says. 3 are big ones and the last one is just half one. And if you extend them to the whole world, it can make a 3.5 coils. Also very clearly it said that there are Swambhu of Sri Ganesha, and also about Oracle of Delphi they say that in the Nabhi Chakra the gods speak. All this is described in India much before Alexander came to India. And from that we can understand that there might have been much more rapport, maybe many people were going abroad,
or maybe coming here, or maybe from the Tarshan area, all the Puranas were written down. So it's absolutely an ancient place we are in, which is truthful in its description and everything, no doubt. But later on, the deterioration came place. Also here, there's question of Kundalini was there, and the chakras were painted also. But when Christianity came, they said it's all bogus, forget it. And they didn't want to see to the other side. And that is how it became just a kind of a history also that was not so clean and clear. The faith in Athena subsided. Faith in all the gods and goddesses also subsided. And it started becoming this, actually you can say it was disappearing nicely. This was the situation of this Greece. Now again we are back. In the Manipura Dvipa we are sitting down nicely and for Lakshmi Puja, which is in the Nav. Lakshmi came out of water, no doubt. But Athena is the mother of Lakshmi. She is the one who is all-pervading, and she created Lakshmi. And this Lakshmi is the one that ruled here, and she was very much manifesting. And she created beautiful things because they were very rich people, Greeks were. Very rich, they were indulging in all kinds of things, especially in business, then in shipping. Shipping is there one of the most important business, and I came with my husband here because he was a shipping man. And I was surprised that at the airport we had the minister's wife, another minister's wife, prime minister's wife. I was surprised, normally they never go to receive any lady, Mrs. who comes. No, they said, you see what happened? That our husbands told us, if you really want to see a lady who is absolutely immaculately feminine and very auspicious and very serene, then it is Mrs. Srivastav. So they came to see. Imagine the idea of serenity doesn't exist now for women in the world. But these ladies came to see me that, who is this serene lady who has him? And they looked after me very well. And then afterward there was an election coming also. But I don't forget the way they told me. I'm very respectful. They said, how did you develop this serenity? I didn't develop. It was just existing. I didn't do anything to look serene or in any way. Work it out. There is no beauty parlor for that. But it is something innate in me, what if you think it was serenity. She said, no, all the men praised about you, that she is a person who is even in these horrible days is extremely serene. Now Diwali is very significant because today is the darkest day, darkest night and longest night, and to end it up they put lights. Now in the atmosphere it's all very dark, black. The sun is gone. So they put on all these lights. In the same way it is Kali Yuga. Now Kali Yuga you can consider as one day. It's very dark, horrible. It has lots of problems. It's made our lives miserable and we don't know how to move in life. At this moment, what is necessary is to enlighten people. Kali Yuga at its worst now. The kind of things people are doing even in the name of God is shocking. But that is Kali Yuga, where we have lost all sense of direction. We don't know which way we are going. All kinds of wrong things we are doing, and we think it's all right. After all, what's wrong in it? Everything you tell them, what's wrong? You tell them don't do it, they'll say, what's wrong? And that's how every human being
has become very individualistic. In a way he is not. Because they follow a fashion, they follow a style. I mean, they are not, they are slavish. But they believe they are very independent, they are free people, they can do whatever they like. As a result of this freedom in this Kali Yuga, or the idea of freedom, what has happened with them is that they have become extremely ugly. The kind of things they are doing in Kali Yuga is unbelievable. Even when they are priests, they are in the churches, this thing, that thing, they become so horribly immoral that cannot believe how can that be. In the name of God, under the roof of God. But it has started, that is Kali Yuga. And this Kali Yuga has to be finished. So what do we do to remove the darkness of the night? Is to put lights. In the same way, people should be enlightened. There should be light in the heart of people. Once they are enlightened, this darkness from which we are suffering because of our ignorance will be finished and we'll have the absolute knowledge. So this is a new age that they are talking about is here, right now here, that it is going to work out in such a manner that it will be all enlightened personalities together and they'll know what is light is, what is real knowledge, jnana is. So ours is a path of knowledge, knowledge that is love, knowledge that is compassion. This is what we have to understand, that we have come into another arena where all the skirmishes and the troubles of Kali Yuga cannot enter. It's raining outside, nothing inside. It's like that we are now not only free, but whatever we're doing is nothing but freedom. Where we are not attached to anything that can debase us, make us lose grip over truth. When such a personality is brought in, then what happens? That all these ideas of Kali Yuga will disappear. But I must say, it's a last judgment at the same time. Those who accept the truth and reside in truth and grow in truth will remain, all other will be perished. He said already. Like you see a garden in which there are some trees who are nourished well, who get lot of water and love, and who give also so much to people, they exist. The others are burnt out and finished. In the same way, you have to first accept the love, take the love, nourish yourself with that love, and then you give to others. This is a simple way you can overcome the Kali Yuga's curses. Kali Yuga is so much full of darkness that we start hating each other. For example, you are all sitting here, suddenly it becomes dark. You won't know how to move, whether you are hitting others or not. With whom are you sitting? Nothing. In the same. With the darkness in the heart, darkness in the mind, that you don't know where are you, what are you doing, and what you should be doing. Just like going amok, you go on hitting each other. This is what is Kali Yuga, and the one who recognizes it and gets out of it is the Sahajaya. Otherwise, you are just like other people if you are still indulging into the same periphery, in the same circles of imbalance. Now another thing with Kali Yuga is this, that even if you are hit or even if you are destroyed, they just don't blame themselves. This is another horrible temperament one develops, that you blame others, never yourself. That it is your mistake that you hit yours.
It was you did wrong, and that's what it is. This is what we call is the illusion, is the Brahma. And this illusion has to go away. And for Kali Yuga it is said, this is the era of illusions. And this illusion, if you fall into it, you are finished. But if you see the illusions, then you try to seek the truth. That's why today the seeking is very strong. Because they can feel it's an illusion. It's not the truth, they know. And once they know it is not the truth, what do? They want to know what is the truth. Where is the truth? And they try to find it. That's how also in this Kali Yuga the seeking has started. The story about Kali Yuga is told in also another Purana, Damayanti Purana, where Damayanti, the wife of Nala, was separated from him because of the same illusions created by Kali. So one day it happened that Nala got hold of this horrible Kali. And he said, now I'm going to strangle you and finish you. So Kali said, all right, you can do it, but first listen to my importance, my Mahatmya. What importance I have, why I am there. So he waited. He said, now agree, if you listen to me, I'll tell you. When I will come and I will rule the world, means when there will be Kali Yuga, people will get into Bhranti, means illusions. They will not know whether this is the truth or not. And they will then try to see the truth. But not only the people, those who go to the jungles and those who renounce everything, but there will be another time. The same people who are doing this kind of seeking will, in the Kali Yuga, will take birth and will be normal householders. And they'll get into these illusions of every kind. And at that time when they get into this illusion, then only they will start seeking, realizing that it is untruth, and they will seek the truth. At that time only they will get their self-realization. He told very clearly, thousands of years back. So Kali Yuga is the time where people can get their self-realization, they will know their self, they will know the truth. This is said long time back, and you can see now it's happened. So this was the time meant for that. Because if you are alright, like in Satya Yuga and all that, so you don't seek. You just accept, you are obedient, you are good people. But in Kali Yuga, you really start seeking the absolute truth. And that is why these lights depict that character, or we can say that soul which are being enlightened. So you are all enlightened souls. For me, that's the Diwali. If the people are enlightened, that's the Diwali, that they remove all the darkness of Kali Yuga and you all enjoy the beauty and joy of Kali Yuga. It's very, very symbolic, I should say, that Diwali has already started. We have many lights and we have to get more lights. Not because it is short of light. Why are we taking more lights? Why do we want? Because all must be saved. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயி, நாங்கள் எப்பொழுதும் உண்மையை உணர்ந்தவர்களாக இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயி, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.